பொறுத்த வரைக்கும் அது முஸ்லிம்களுக்கு சொந்தமானது, முஸ்லிம்கள் கடைபிடிக்க வேண்டியது என்று பலரும் தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி நினைக்கக்கூடியவர்கள் முஸ்லிம்களும் கூட இருக்கிறார்கள். ஆனால் குர்ஆனை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா இது மனித குலத்துக்கு நேர்வழி காட்டக்கூடியது. மனித குலத்திற்கெல்லாம் ஹுதன் லின்னாஸ், மனித குலத்திற்கு நேர்வழி காட்டக்கூடியது என்று குர்ஆன் எல்லா மக்களையும் அழைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த மார்க்கத்தை அன்றைக்கு சவுதி அரேபியாவுல மக்கா நகரத்தில் அவங்க பிரச்சாரம் செய்யும் பொழுது அவங்க மட்டும்தான் முஸ்லீமா இருந்தாங்க. அவங்க பிரச்சாரம் முழுக்க முஸ்லீம் அல்லாத மக்களுக்காக தான் இருந்தது. அவங்க தான் இஸ்லாத்தை விளங்கி ஏற்றுக்கொண்டு வந்தார்கள். அப்ப பிறப்பின் அடிப்படையில் இஸ்லாம் வரவே வராதுங்க. ஒரு மனிதர் விளங்கி புரிந்து ஏற்றுக்கொண்டு அதை வாழ்க்கையில கடைபிடிக்கும் பொழுதுதான் முஸ்லீமாக ஆகிறார். அப்படி பார்க்கும் பொழுது இஸ்லாம் என்கிற இந்த கொள்கை எல்லாருக்கும் போய் நம்ம சொல்லணும், எல்லாருக்கும் அந்த இஸ்லாமிய வேதத்தை கொடுக்கணும், அவங்க அதை ஆய்வு செய்யணும், அதை சிந்திச்சு பார்த்து அவங்க ஏற்றுக்கொள்ளணும் என்றுதான் இஸ்லாம் எங்களுக்கு அறிவுறுத்துகிறது. நபிகள் நாயகம் உங்களுக்கு சொன்னாங்க, நீங்கள் ஒரு விஷயம் கிடைத்தாலும் என்னிடமிருந்து அதை பிற மக்களுக்கெல்லாம் எடுத்து சொல்லுங்க, எல்லாருக்கும் இந்த செய்தியை கொண்டு செல்லுங்கள் என்றுதான் நபிகள் நாயகம் அவர்கள் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். ஆனா நடைமுறையில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முஸ்லிம்கள் இந்த கடமையில நிறைய தவறு இருக்கிறார்கள் என்பதற்கு நீங்க கேட்ட கேள்வியே பெரிய ஆதாரமா இருக்கிறது. ஏன்னா இப்படி இஸ்லாம்ங்கிறது பிறருக்கு சொல்லக்கூடாதுங்கிற அளவுல முஸ்லிம்கள் உங்கள்ட்ட நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதனாலதான் இந்த கேள்வி உங்களுக்கு கேட்க முடிகிறது. அப்ப இது எங்களுடைய தவறை நாங்கள் உணர்கிறோம். இஸ்லாம்ங்கிற இந்த கொள்கையை நம்ம பிற சகோதர மக்களுக்கு நம்ம சொல்லலையே என்று நாங்கள் வேதனைப்படுகிறோம், ஆதங்கப்படுகிறோம். நீங்கள் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள யாரு விரும்பினாலும் நீங்கள் ஒரு அஞ்சல் அட்டையில TNTJ 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 TNTJ நம்பர் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 1 என்ற முகவரிக்கு ஒரு அஞ்சல் அட்டை நீங்கள் எழுதி குர்ஆனுடைய தமிழாக்கம் வேண்டும் என்று கேட்டால் உங்களுக்கு நாங்கள் இலவசமாக நாங்கள் அனுப்பி தருகிறோம். அல்ல இஸ்லாத்தின் மீது இன்னென்ன குற்றச்சாட்டுகள் இருக்குது, இதை விளக்குறதுக்குரிய நூல்கள் இருந்தா தாங்க, இதை விளக்குற சம்பந்தமான குறுந்தகடுகள் சீடிகள் இருந்தா எங்களுக்கு தாங்க என்று நீங்கள் ஒரு அஞ்சல் அட்டை அனுப்பினீர்களேயானால் உங்களுக்கு என்ன மாதிரி சந்தேகம் இருக்கிறதோ அந்த சந்தேகத்தை தீர்க்கக்கூடிய தேவையான நூல்களையோ அல்லது குறுந்தகட்டையோ இலவசமாகவே எங்களுடைய அமைப்பின் மூலமாக நாங்கள் அனுப்பி வைக்கிற அளவுக்கு நாங்க இதை எல்லா மக்களும் கொண்டு செல்ல ஆசைப்படுறோம். அதே நேரத்தில் பிற மக்களுக்கு சொல்வதில் அது ரொம்ப கவனமாக கையாள வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னு கேட்டா பிற மதத்துக்காரங்கள் அவங்கள்ட்ட போய் அதை சொல்லக்கூடிய நேரத்தில் மதமாற்றம்ங்கிற மாதிரி அதை கொண்டு ஒரு தேவையற்ற ஒரு கலவரங்களை எல்லாம் ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா பிற மக்களுக்கு சொல்வதற்கு சில நெறிகளை சில ஒழுங்குகளை சொல்கிறது. என்ன ஒழுங்கு சொல்கிறதுன்னு கேட்டா எந்த ஒரு மனிதரையும் ஆசைபார்த்த காட்டி மிரட்டி பொய்யான வாக்குறுதி கொடுத்து அவரை நீங்கள் அழைக்க கூடாது. அதுலதான் கலவரங்கள்லாம் வருது. ஒரு மனிதர் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னா இந்த கொள்கை இந்த மாதிரி கொள்கைங்க, எங்க தொழுகை இப்படி தொழுகணும், எங்க நோம்பு இப்படி நோக்கணும், ஒரு இறைவனை நாங்க நம்பணும், இறைவனுடைய இலக்கணம் இன்னது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வைத்து இன்னும் திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, வட்டி வாங்கக்கூடாது, விபச்சாரம் பண்ணக்கூடாது, வீண் விரயம் பண்ணக்கூடாதுன்னு என்னென்ன அறிவுரை இதெல்லாம் சொல்லி அதுல அந்த மக்களுக்கு ஈர்ப்பு இருக்குமையானால் அவங்க விரும்பி வருவார்களேயானால் அதை ஏற்றுக்கொள்ளலாமே தவிர கட்டாயப்படுத்த குர்ஆன்ல தெளிவாக இருக்கிறது, லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த விதமான நிர்பந்தமும் வற்புறுத்தலும் கிடையாது. கத்த பையன ருசுது மினல் கை, நேர்வழி இது தவறான வழி என்பது இது என்பது தெளிவாகிவிட்டது, தெளிவா எடுத்து வச்சுவிட்டோம், உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துட்டு போங்க அப்படிங்கிற அடிப்படையில் தான் இஸ்லாம் சொல்கிறது. அதனால இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீ இஸ்லாத்திற்கு வந்தால் உன்னுடைய கல்விக்கு நாங்க காலேஜில் சீட்டு தர்றோம், நீ இஸ்லாத்துக்கு வந்தா உன்னுடைய மருத்துவ செலவை நாங்க ஏத்துக்கிறோம், நீ இஸ்லாத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா உனக்கு குடிசை போட்டு தர்றோம், உனக்கு வீடு கட்டி தர்றோம், இந்த மாதிரியான ஒரு அடிப்படையில மதத்திற்கு ஆள் பிடிக்க கூடாது என்பதுல இஸ்லாம் தெளிவாக இருக்கிறது. அப்படியெல்லாம் ஒரு கிறிஸ்தவ சகோதரர்கள் அப்படிலாம் செய்யறாங்க, முஸ்லீம்கள் அப்படி செய்யறது இல்லைன்னு பார்த்துட்டு கூட நீங்க இந்த கேள்வி கேட்டிருக்கலாம், அவங்க மாதிரி செய்யலை என்று. அவங்க மாதிரி நாங்க செய்யக்கூடாது. அடுத்ததாக என்னன்னு கேட்டா
பொய்களை சொல்லி ஒரு மதத்துக்கு நம்ம அழைக்கும் பொழுது அப்பவும் தேவையற்ற பிரச்சனைகள் வருகிறது. பொய்களை சொல்லி அழைக்கிறது என்ன? இந்த உலகத்தில் நம்ம பார்க்கிறோம், ஒரு எந்த ஒரு கஷ்டம் போறதா இருந்தாலும், நோய் நீங்கிறதா இருந்தாலும், அதுக்குன்னு ஒரு காலகட்டம் வரும்போது தன்னால நீங்கும். மனிதன்கிற முறையில நம்ம மருத்துவம் செய்யணும், உழைக்கணும். இதுதான் சரியான நடைமுறை. ஆனால் என்ன செஞ்சிடக்கூடாது, நம்ம வா உன் குருடன் எல்லாம் பார்வை தந்துருவோம், செவிடன் எல்லாம் கேட்குவான், முடவன் எல்லாம் நடக்குவான் என்று சொல்லி அவங்களே சில ஆட்களை தயார்படுத்தி வைத்துக் கொண்டு அங்க அதுக்கு காசை கொடுத்து அவங்க குருட்டு மாதிரி வருவது, பார்வை போற மாதிரி பார்வை வர்ற மாதிரி காட்டுவதெல்லாம் இது எந்த ஒரு சோதனைக்கு உட்படுத்தினாலும் பொய்ன்னு தெரிஞ்சு போயிடும். பார்க்கும் பொழுதே தெரியும். எந்த ஒரு குருடனும் கேட்கறது கிடையாது. அப்படி குருடன்லாம் இப்படிலாம் பார்க்குவான்னு சொன்னா எதுக்கு மருத்துவக் கல்லூரிலாம் அவங்க நடத்துறாங்கன்னு நமக்கு தெரியல. அப்ப அதெல்லாம் நல்லா தெரியுது. இதெல்லாம் இப்படிலாம் மக்களை ஏமாற்றக்கூடாது. என்னடா அவங்களுக்கு அந்த அனுமதி இருக்கிறது. அவங்க செய்வதற்கு காரணம் என்னன்னு கேட்டா, அவங்களுடைய வேதங்கள்ல உன்னுடைய பொய்யினாலே தேவனுக்கு மகிமை விளங்க பண்ணினால் நீ பொய்யன் என்று தீர்க்கப்படுவானேன். நீ பொய் சொல்லி அதனால தேவனுக்கு ஒரு மகிமை கிடைக்குதுன்னு சொன்னா பேசாம பொய் சொல்லிட்டு போ அப்படின்னு அவங்க மதத்தில் இருக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் அவங்க செய்யறாங்க. அப்படிலாம் இஸ்லாத்தை பொறுத்தவரை இப்படி செய்யலாமான்னு கேட்டா அப்படிலாம் செய்யக்கூடாது. இஸ்லாத்துல என்ன சொல்லணும், நீ இந்த இறைவனை ஏற்றுக்கொண்டால் நீ பணக்காரனா போயிருவேன் இஸ்லாம் கேரண்டி தராது. நீ இறைவனை ஏற்றுக்கொண்டால் உனக்கு இருக்கிற நோய் போய்விடும் என்று இஸ்லாம் உனக்கு உத்தரவாதம் தராது. நீ இறைவனை ஏற்றுக்கொண்டு சொன்னா உனக்கு இருக்கிற எல்லா பஞ்சாயத்தும் பிரச்சனையும் தீந்துரும் என்று இஸ்லாம் சொல்லாது. இறைவனை ஏற்றுக்கொள்வது எதற்கு என்று சொன்னால், இந்த உலகத்தில் நல்லதும் வரும் கெட்டதும் வரும். இஸ்லாத்துல ஏற்ற பிறகு நீ கஷ்டம் கூட படலாம், இஸ்லாத்துல ஏற்ற பிறகு நல்லா கூட ஆயிரலாம். அது ஒரு இறைவன் உனக்கு தர நினைக்கும் போது தருவாரே தவிர, இஸ்லாத்துக்கு வந்தா கோடீஸ்வரன் ஆயிரலாம், இஸ்லாத்துக்கு வந்தா பெரிய ஒரு மேதை ஆயிரலாம், ஆரோக்கியமாயிரலாம் என்று நீ இஸ்லாத்துக்கு வராத. இஸ்லாத்துக்கு எதுக்கு வரணும்? ஒரு கடவுள் தான் இருக்கிறார், இந்த கடவுள் நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த உலகத்தை அழிச்ச பிறகு திரும்ப அந்த கடவுள் எல்லாரும் உயிர்ப்பிப்பாரு. அப்ப நம்மளை எல்லாம் விசாரிப்பாரு. நம்ம இந்த உலகத்தை நல்லா நடந்திருந்தா தான் கடவுளுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நல்லா நடக்கலன்னு சொன்னா நம்ம நரகத்துல போட்டுருவாரு என்று பயந்து கொண்டு இன்னொரு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை இருக்கிறது, அதுல நல்லா இருக்கணும் என்பதற்காக ஒருத்தர் வந்தா மட்டும்தான் அவர் இஸ்லாத்துக்கு வர்றாருன்னு அர்த்தம். வேற நோக்கத்துக்கு வந்தா இஸ்லாத்துக்கு வர்றவர் என்று அவரை இஸ்லாம் ஒப்புக்கொள்ளாது. உலகத்தில் வேணா நானும் ஒரு முஸ்லீம் என்று அவர் நடித்து நாடமாடி கொள்ள முடியும். அல்லாஹ்விடத்தில் இறைவனிடத்தில் ஒரு முஸ்லீம் யாருன்னு சொன்னா இப்படி நம்பி வரணும். அப்ப இஸ்லாத்துல பாருங்க, எந்த விதமான போலித்தனம் கிடையாது, ஏமாத்துறது கிடையாது. இந்த விஷயங்களுக்கு ஆர்வப்பட்டு விரும்பி ஒருவர் வருவாரையானால் அதை இஸ்லாம் ஏத்துக்கிறமே தவிர, மதத்தில் ஆள் சேர்க்கிறோம் என்று சொல்லி பொய் சொல்றது, மக்களை ஏமாத்துறது, டிராமா போடுவது, நாடகம் ஆடுவது, மிரட்டுவது, இல்லைன்னா கொண்டு விடுவேன், கத்தி எடுத்து காட்டி நீ இஸ்லாத்துக்கு வரட்டி உனக்கு சீவிடுவேன், வாளால் பரப்பப்பட்டன்னு பொய்யா சொல்லுவாங்க. அது தனியா பல இடங்கள்ல நம்ம விளக்கி இருக்கிறோம். அப்ப அந்த மாதிரி எல்லாம் செய்வதற்கு எங்க மார்க்கத்தில் அறவே குர்ஆன் அதை அறவே அனுமதிக்கவில்லை. இன்னும் சொல்ல போனா, மனசார நீ நிறைந்து ஏற்றுக்கொண்டால் மாத்திரம்தான் அந்த இஸ்லாம் உன்னிடமிருந்து அங்கீகரிக்கப்படுமே தவிர, மிரட்டல் கட்டாயத்துக்கு நீ எதையாவது ஏற்றுக்கொண்டாயானால் அது இறைவனால் அங்கீகரிக்கப்படாது என்றும் எங்களுக்கு எங்க மார்க்கத்தில் தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால இஸ்லாம்ங்கிறத நாங்க பிற சகோதரர்களுக்கு சொல்லணும். எப்படி சொல்லணும் என்றால், இந்த கொள்கைகளை விலக்கி, இந்த கொள்கை இப்படி இருக்குங்க, இந்த மாதிரி எங்க சட்டம் இருக்குது, இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க என்ன செய்யலாம், நீங்க பரிசீலிக்கலாம். பிடிக்கலன்னா அதனால ஒண்ணுங்களை நம்ம எப்பவும் நண்பர்களாக, சகோதரர்களாக, சகோதரிகளாக பழகலாம் என்கிற மாதிரி அளவுலதான் எங்களுடைய பிரச்சாரம் இருக்கணுமே தவிர, எங்க மீது உள்ள குற்றச்சாட்டு இருந்தா சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு ஆன்சர் பண்றோம், எங்க மேல உங்களுக்கு விமர்சனம் இருந்தா சொல்லுங்க, இஸ்லாத்துல சந்தேகம் இருந்தா கேளுங்க, நாங்க பதில் சொல்றோம். இந்த மாதிரி தான் எங்களுடைய அணுகுமுறை இருப்பதை இஸ்லாம் அனுமதிக்குது. இந்த அளவுக்குள்ள நாங்க செய்யறதுனாலதான் நாங்க செய்யற வேலைகள் செய்யற மாதிரி தெரியல. மற்றவங்க செய்யற மாதிரி அது அனுமதி இருந்தால் என்ன செய்யும், எல்லாத்துக்கும் இஸ்லாத்தை சொல்றாங்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இதுதான் அதுக்குரிய விஷயம். உங்களுக்கு இஸ்லாத்தை அறிந்து கொள்ள யார் ஆசைப்பட்டாலும் எங்களுடைய இந்த நான் சொன்ன அந்த முகவரியை தொடர்பு கொண்டு எந்த சந்தேகத்தை நீங்க எழுத்து மூலம், பேப்பர் மூலம், சிடி மூலம் நீங்க கேட்க ஆசைப்பட்டாலும் உடனடியாக தாமதம் இல்லாமல் எங்களுடைய அமைப்பின் மூலமாக உங்களுக்கு நாங்கள் தர தயாரா இருக்கிறோம். அதனால இஸ்லாம் பிற மக்களுக்கு சொல்லக்கூடாத ஒரு மூடு மந்திரம் இல்ல, அது உலக மக்களுக்கெல்லாம் உள்ள ஒரு திறந்த புத்தகம் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலை. பாபர் மசூதிய விட்டு கொடுத்தா நல்லா இருக்குல்ல, அதாவது விட்டு கொடுக்க ஒரு மனத்தாண்மை இல்லாம ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்ட பிறகு அப்புறம் இவங்க தான் பண்ணாங்க, அவங்க தான் பண்ணாங்க, முஸ்லீம் தான் இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. பாபர் மசூதி இடிக்கப்பட்டு இன்றோடு 16 ஆண்டுகள் நிறைவடைகிற நேரத்திலே
இந்த சகோதரர் சமய நல்லிணக்கத்தை பேணுகின்ற வகையில ஒரு கருத்தை முன்வைத்திருக்கிறார். இவர் சொல்ல வருகிற